ஹாய் ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நம்ம எப்படி பர்மனெண்டா டெலீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய ப்ரொஃபைல் பேஜை ஓப்பன் பண்ணிட்ட பிறகு மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல 3 பார் லைன் கொடுத்திருக்காங்க. மூலையில 3 கோடு. அந்த மூலையில இருக்கக்கூடிய 3 கோடு வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. அந்த 3 பார் லைன் வந்து நான் கிளிக் வந்து பண்ணிட்டேன். ஓகே, இப்போ மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 பார் லைன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்ற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அக்கவுண்ட் சென்டர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அக்கவுண்ட் சென்டர் இந்த ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய அக்கவுண்ட் சென்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க அக்கவுண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அக்கவுண்ட் செட்டிங்ஸ்ல பர்சனல் டீடைல்ஸ் சொல்லிட்டு இருக்கு. பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்றத கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷனா பர்சனல் டீடைல்ஸ் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பர்சனல் டீடைல்ஸ் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் பர்சனல் டீடைல்ஸ்க்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க அக்கவுண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. லாஸ்டா அக்கவுண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் இதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் அக்கவுண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு அக்கவுண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோலுக்கான இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு இப்போ இதுல ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டீஆக்டிவேஷன் ஆர் டெலிஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது ஆப்ஷனா டீஆக்டிவேஷன் ஆர் டெலிஷன் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா டீஆக்டிவேஷன் ஆர் டெலிஷனுக்கான இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க நீங்க வந்து மெட்டா அக்கவுண்ட் சென்டரோட ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். இப்போ இதுல நீங்க எந்த அக்கவுண்ட் டெலீட் பண்ணணுமோ அந்த இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து டெலீட் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் அடுத்து இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டீஆக்டிவேட்டிங் ஆர் டெலிட்டிங் யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கீழ வந்து பாருங்க டீஆக்டிவேட் அக்கவுண்ட் டீஆக்டிவேட்டிங் யுவர் அக்கவுண்ட் இஸ் டெம்பரரி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் ஆயிருக்கும். நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்டை பர்மனெண்டா டெலீட் பண்ண போறீங்க அப்படின்னா ரெண்டாவதா இருக்கக்கூடிய டெலீட் அக்கவுண்ட் டெலீட்டிங் யுவர் அக்கவுண்ட் இஸ் பர்மனன்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நீங்க ரெண்டாவது இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். டெலீட் அக்கவுண்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல கண்டினியூ சொல்லிட்டு இருக்கு. அந்த கண்டினியூ வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க கண்டினியூவா கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். டெலீட்டிங் யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க ஒரு சில ரீசன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் என்ன ரீசனுக்காக நீங்க வந்து டெலீட் பண்றீங்களோ அந்த ரீசன் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பாருங்க கீழ லாஸ்டா இருக்கக்கூடிய சம்திங் எல்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த ரீசன் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டேன். இப்போ நீங்க இதுல கொடுத்திருக்கக்கூடிய எந்த ரீசனும் உங்களுக்கு செட் ஆகல அப்படின்ற பட்சத்துல நான் வேற ஒரு பிரச்சனைக்காக நான் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் டெலீட் பண்ண போறேன் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து சம்திங் எல்ஸ் அப்படின்றத கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சம்திங் எல்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணி செலக்ட் வந்து பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நீங்க உங்களுக்கான ரீசனை நீங்க செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ வந்து நீங்க கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து கண்டினியூ வந்து கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். கண்டினியூ கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்கான பாஸ்வேர்ட் வந்து என்டர் வந்து பண்ணணும். இப்போ நீங்க டெலீட் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்கான பாஸ்வேர்டை சரியா என்டர் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கான பாஸ்வேர்ட் சரியா என்டர் பண்ணிட்டேன். சரியா என்டர் பண்ணாதான் உங்களுடைய அக்கவுண்ட் டெலீட் வந்து பண்ண முடியும். என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கன்ஃபார்ம் பர்மனன்ட் அக்கவுண்ட் டெலிஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கன்ஃபார்ம் பர்மனன்ட் அக்கவுண்ட் டெலிஷன் அதுல வந்து எந்த டேட்ல டெலீட் ஆகுது அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து தெளிவா கொடுத்திருப்பாங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் வந்து டெலீட் பண்றீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் வந்து உடனே வந்து நமக்கு டெலீட் வந்து ஆகாது. நீங்க இந்த இடத்துல வந்து டெலீட் அக்கவுண்ட் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணி டெலீட் பண்ணாலும் இப்பவே பர்மனன்ட்டா டெலீட் வந்து ஆகாது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து எடுத்துக்கும். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் வந்து டெலீட் ஆகிறதுக்கு 1 மந்த் வந்து டைம் எடுத்துக்கிறாங்க. 30 நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து எடுத்துக்கிறாங்க. கரெக்டா அந்த டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த டேட்ல வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் வந்து பர்மனன்ட்டா டெலீட் ஆயிடும். அந்த டேட் வந்து நமக்கு இதுலயே வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த டேட்ல அவங்க வந்து பர்மனன்ட்டா டெலீட் வந்து பண்ணிடுவாங்க. அந்த டேட்டுக்குள்ளவே 30 நாளுக்குள்ளவே திரும்ப என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் வேணும், நான் திரும்ப என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து ஈஸியா ரெக்கவர் வந்து பண்ணிக்கலாம். ஆனா 30 நாளுக்கு மேல போச்சு அப்படின்னா உங்களால ரெக்கவர் வந்து பண்ண முடியாது. பர்மனன்ட்டா டெலீட் வந்து ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் பர்மனன்ட்டா டெலீட் பண்ண போற அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக இதுல வந்து பாருங்க டெலீட் அக்கவுண்ட் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெலீட் அக்கவுண்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன். டெலீட் அக்கவுண்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய அந்த இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெலீட் பண்ற அந்த ப்ராசஸிங் வந்து பாத்தீங்கன்னா போயிடும். அந்த ரெக்வஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சைடு வந்து சென்ட் ஆயிடும். அவங்க வந்து 1 மந்த்ல வந்து டெலீட் வந்து பண்ணிடுவாங்க. கரெக்டா அந்த டேட்ல வந்து டெலீட் வந்து பண்ணிடுவாங்க. ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து டெலீட் அக்கவுண்ட் கொடுத்த பிறகு எக்ஸ்பைரி ஆகி அந்த பேஜை விட்டு பேக் வந்துட்டு லாக் அவுட் ஆகி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இந்த பேஜுக்கு வந்துடும். நீங்க வந்து வேற ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் யூஸ் பண்ணா அந்த இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் பர்மனன்ட்டா இது போல நீங்க வந்து டெலீட் வந்து பண்ணிருப்பீங்க. அப்படி டெலீட் பண்ணிட்ட பிறகு அந்த 1 மந்த் முடியறதுக்குள்ளே அவங்க ஒரு டேட் கொடுத்திருப்பாங்க. அந்த டேட் முடியறதுக்குள்ளவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்டை எக்காரணத்தை கொண்டு நீங்க வந்து லாகின் பண்ணி ட்ரை பண்ணக்கூடாது. நீங்க லாகினே பண்ணக்கூடாது. உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி அப்படி லாகின் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்க டெலீட் பண்ண அந்த இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ரெக்கவர் வந்து ஆயிடும். உங்களால வந்து பாத்தீங்கன்னா டெலீட் வந்து பண்ண முடியாது. டெலீட் வந்து ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த தப்பு மட்டும் நீங்க பண்ணாதீங்க. எப்பவுமே வந்து உங்களுடைய டெலீட் பண்ண இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்டை லாகின் வந்து பண்ணாதீங்க.
ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் நம்மளுடைய Instagram அக்கவுண்ட்ட பெர்மனன்ட்டா டெலீட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.